செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மரணித்த இளம் தாய்க்கு உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றியிருக்கலாம் என்று முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி கல்வியங்காடு சந்தை பகுதியில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி மக்கள் போராட்டம் நடாத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி தும்பளை பகுதியில் கிணற்றுள் வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை சரத் பொன்சேகா செலுத்தியுள்ளார். காவல்துறை மா அதிபர் விவகாரம் குறித்து பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் எதிர்வரும் 7ஆம் திகதி அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வஜன பலய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக திலித் ஜெயவீர அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 380ஐ கடந்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொடர்வென விரிவான செய்திகள். மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மரணித்த இளம் தாய்க்கு உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றியிருக்கலாம் என்று முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மரணித்த இளம் தாய்க்கு உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றியிருக்கலாம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இது விடயம் தொடர்பில் அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளதாவது: நள்ளிரவில் குருதி போக்கினால் மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 27 வயதேயான இளம் பட்டதாரி பெண் திருமதி மரியராஜ் சிந்துஜா அடுத்த நாள் காலையில் மயங்கி விழும் வரை உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை. பிறந்து சில நாட்களேயான சிசுவை தவிக்கவிட்டு தாயார் மரணித்துள்ளார். உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றியிருக்கலாம். விடுதிக்கு பொறுப்பான மருத்துவர்கள் தங்கும் விடுதியிலிருந்தும் தாதிய உத்தியோகத்தர்கள் அறிவித்தும் விடியும் வரை சிகிச்சை அளிக்க முன்வரவில்லை. இது தவறல்ல, குற்றம். நீதியான வெளிப்படையான விசாரணைகள் மூலம் குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதன் மூலமே சுகாதாரத்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க முடியும் என்பதோடு நேர்மையாக பணிபுரியும் மருத்துவர்களின் சேவையும் போற்றப்படும். இந்நிலை தொடர்ந்தால் அரசியல் பிரச்சினைகளுக்காக போராடும் நாங்கள் மருத்துவ அலட்சியங்களுக்கு எதிராகவும் போராட வேண்டி ஏற்படும். எமது உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. தயவு செய்து பொறுப்போடு செயற்படுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் தனது முகநூல் பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி கல்வியங்காடு சந்தை பகுதியில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று கல்வியங்காடு சந்தை பகுதியில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதுடன் பிரசார பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு சந்தை பகுதி மற்றும் அப்பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்கள் உட்பட்ட பகுதியில் இந்த பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் உட்பட முன்னணியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளித்தனர். அதே நேரம் நேற்றைய நாள் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியிலும் இப்பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது மக்கள் பலரும் இவ்விடயத்தை ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டமையை அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பயணம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். வடமராட்சி பிரதேச செயலகத்தினை முற்றுகையிட்டு இன்று குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருதங்கேணி மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச மக்களே இவ்வாறு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2/8/2024 அன்று யாழ்ப்பாணம் தாளையடிக்கு பயணம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தாளையடிக்கென தனி கிராமம் ஒன்றை அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக மருதங்கேணி மக்கள் குறித்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கை கூறு போடாதே, பிரதேச செயலகத்தை மருதங்கேணி என மாற்றாதே போன்ற வாசகங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி தும்பளை பகுதியில் கிணற்றில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி தும்பளை பகுதியில் கிணற்றுள் தவறி வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த 47 அகவையுடைய ஒருவரே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை பருத்தித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை சரத் பொன்சேகா செலுத்தியுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இன்றைய நாள் குறித்த கட்டுப்பணம் தம்மிக ரத்நாயக்க என்பவரால் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை மொத்தம் 14 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணைக்குழுவிடம் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் இடம்பெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறை மா அதிபர் விவகாரம் குறித்து பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காவல்துறை மா அதிபர் விவகாரம் குறித்து பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை, ஏனெனில் அது சட்ட வரம்புக்கு அப்பாற்பட்ட விடயம் என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காவல்துறை மா அதிபர் தொடர்பான பிரச்சினைக்கு பிரதம நீதியரசர் மற்றும் சபாநாயகர் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர் நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்திருந்ததை தொடர்ந்து ஜனாதிபதி சபாநாயகருக்கு இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே காவல்துறை மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் எதிர்வரும் 7ஆம் திகதி அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் எதிர்வரும் 7ஆம் நாள் அறிவிக்கப்படும் என பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 90க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இவ்வாறான பின்னணியிலேயே தமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுத்து அறிவிக்கப்படும் என்று பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இதேவேளை பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணைந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிச்சயம் வெற்றி பெறும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வஜன பழைய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக திலித் ஜெயவீர அறிவிக்கப்பட்டுள்ளார். சர்வஜன பழைய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலித் ஜெயவீர அறிவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நேற்று இரவு இடம்பெற்ற மாநாட்டின் போதே சர்வஜன பழையவின் நிறைவேற்று உறுப்பினர் விமல் வீரவன்ச இதனை அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம் இன்பல, தொழிலதிபர் தலித் ஜெயவீர, நாடாளுமன்ற உறுப்பினர் கெவிந்து குமாரதுங்க உட்பட சர்வஜன பழைய கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயக்க, விஜயதாச ராஜபக்ஷ, நுவன் போப்பகே, கீர்த்தி ரத்ன உட்பட பலர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 380 கடந்துள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 380 கடந்துள்ளது. மேலும் பலர் மண்ணில் புதையுண்டிருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் இருந்தும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலியார் ஆற்றில் இருந்தும் சடலங்கள் கிடைத்துள்ளன. அத்துடன் மீட்பு பணிகளின் போது உடல்கள் கிடைக்காவிட்டால் நாளை மீட்பு பணியை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் காணாமற் போனோரின் எண்ணிக்கை 180 உள்ள நிலையில் ரேடார் மற்றும் ட்ரோன் மூலம் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பங்களாதேஷில் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி மாணவ அமைப்பினர் நேற்று நடத்திய போராட்டத்தில் 98 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் அரசாங்கத்தின் நிறைவேற்று உத்தரவின் பேரில் இன்று திங்கட்கிழமை முதல் 3 நாட்கள் பெரு விடுமுறையை அறிவித்துள்ளது. வன்முறை மோசமடைந்து வரும் நிலையை கருத்தில் கொண்டு தலைநகர் டாக்காவில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று காலை 6 மணி முதல் கால வரையற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் முழுவதும் பரவலான
வன்முறைகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கும் ஆளும் கட்சியினர் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே கடந்த மாதம் நடைபெற்ற வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பங்களாதேஷில் சுதந்திர போரில் பங்கெடுத்த வீரர்களின் வம்சாவளியினருக்கு அரசு வேலைகளில் 30% இட ஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் சங்கத்தினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் போராட்டம் கைவிடப்பட்டது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரவாதிகள் என பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதனையடுத்து ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி மீண்டும் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட வன்முறைகளில் சிக்கி 14 காவல்துறையினர் உட்பட 98 பேர் உயிரிழந்தனர். மேலும் 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 11,000க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் ஸ்டன் குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மாணவர்கள் அமைப்பினரால் மேற்கொள்ளப்படும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் முன்னாள் இராணுவ அதிகாரிகள், திரைப்பட நட்சத்திரங்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் உட்பட பெரும்பாலானோர் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளை பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகல் செய்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் நாடு முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக AFP செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது சகோதரி ஆகியோர் அங்கிருந்து இராணுவ உலங்கு வானூர்தி மூலம் இந்தியாவுக்கு புறப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.